ஹாய் எவ்ரிவன், நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது ஸ்டோரியோட வந்திருக்கேன். இது வந்து ஒரு ஸ்வயம்புலிங்கத்தை பற்றி ஒரு ஸ்டோரி. ஸோ நம்ம பார்க்கலாமா? ஒரு ஊரில் ஒரு இடத்துல வந்து ஒரு அப்பாவும் அதுக்கப்புறம் 4 சில்ட்ரனும் இருந்தாங்களாம். அந்த அப்பா பேர் வேதப்பிரியாவா. வேதப்பிரியா வந்து ரொம்ப கடுமையான சிவபக்தராம். அப்ப வந்து அதே இடத்துல துஷானா அப்படின்னு ஒரு ராட்சசன் இருந்தானா. அந்த ராட்சசன் வந்து ரொம்ப ஈவலான ராட்சசனா. அவன் எப்படி ராட்சசானா, அவன் பிரம்மா கிட்ட இருந்து வரம் வாங்கியிருக்கானா. என்ன வரம் அப்படின்னா, என்னை யாராலையுமே ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒரு வரம் வாங்கியிருக்கானா. அப்ப வந்து அவன் வந்து இவங்க எல்லாரும் ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க சிவன் கிட்ட. அப்ப வந்து மக்கள்லாம் வந்து சொன்னாங்களா, நீங்க சிவன் கிட்ட ப்ரே பண்ணாதீங்க, வந்து அவன் வந்து அந்த ராட்சசன் எங்களெல்லாம் டிஸ்ட்ராய் பண்றான், ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கேட்டாலும் அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்களா, சிவன் நம்மளை காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க ஸ்டாப்பே பண்ணா கடுமையா ப்ரே பண்ணிட்டே இருந்தாங்களாம். இதை கேட்டு இந்த துஷானா இந்த வாடை எடுத்துட்டு வந்தானா. வந்து இவங்களை வந்து கொலை பண்ண போனாலாம். கொலை பண்ண போகும்போது அந்த செகண்டில் வந்து அப்படியே உலகம் ஆடி, அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஃபயர்லேருந்து வந்து சிவன் அப்பியர் ஆகி, அந்த சிவன் வந்து மகாகால் அப்படின்னு சொல்லுவோம். அவர் வந்து ஒரு சவுண்டு கொடுத்தாராம். அப்படின்னா அந்த சவுண்டுலேயே வந்து எல்லா வந்து அந்த ராட்சசனா அவரோட ஆர்மியும் அப்படியே டிஸ்ட்ராய் ஆயிட்டாங்களா. அதுக்கப்புறம் அவர் வந்து இவங்க கிட்ட வந்து கேட்டாராம், உங்களுக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டாராம். அப்ப அவங்க சொன்னாங்களா, நீங்க என் கூடயே இருங்க அப்படின்னு சொன்னாராம். நீங்க ஏன் கூடயே இருங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து அங்க வந்து ஒரு ஜோதிர்லிங்கமா அங்கேயே இருக்காராம். தேங்க்யூ.